இப்போ வெறுமனே என்னை இந்த லைக்ஸு, ஷேரு, கமெண்ட்டு இந்த யுட்டிலிட்டியாக பார்க்குற அபியூசிவ் வீடியோ போடுற அல்லக்கை திராவிஷ் பாய்ஸ், ட்ரோல்ஸ், நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இதை அப்படியே டபுள் மீனிங்கில் ட்விஸ்ட் பண்ணி, ட்ரிபிள் மீனிங்கில் ட்விஸ்ட் பண்ணி, மீம்ஸ் போட்டு, மியூசிக் போட்டு, அமுக்கு டுமுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஜாலியாக இருங்க. என்னுடைய பக்தர்கள், சீடர்கள், உங்களுடைய வாழ்க்கையையே மலர வைக்கின்ற ஒரு சத்தியம் இந்த சத்தியம். இதை ஆழ்ந்து கேளுங்க. எக்காலத்திலும் பிரபஞ்சத்தின் இருப்பின் இயற்கையினால் உங்கள் மீது வெறுப்பும் நட்பும் பொழியப்பட்டே தீரும். ஒரு புறத்திலிருந்து வெறுப்பும் ஒரு புறத்திலிருந்து அன்பும் பொழியப்பட்டே தீரும். ஆனா நீங்க இந்த அன்பு சக்கரத்தை சுழற்ற துவங்கினால், அதுல பிஸியாக ஆரம்பிச்சிங்கன்னா, அன்பை அளிப்பவர்களுக்கு அன்பை அளிப்பதும், அவங்களுக்கு உங்க லைஃப்ல டைமு, அட்டென்ஷன், எனர்ஜி, உங்க டைம், ட்ரெஷர், டேலண்ட், இந்த மூணையும் அவர்களோடு செலவிட துவங்கினால் அன்பு சக்கரம் வாழ்க்கையிலே வளரும். இல்ல இந்த வெறுப்பை உங்க மேல உமிழறவங்க, இவங்களோட உங்க டைமு, ட்ரெஷரு, டேலண்ட் இதை செலவு பண்ண துவங்கினீங்கன்னா இந்த வெறுப்பு சக்கரம் வளர்ந்துகிட்டே போகும். இந்த வெறுப்பு சக்கரத்தை தான் விஷியஸ் சர்க்கிள்னு சொல்றேன். நீங்க அவங்கள விட இன்னும் ஜாஸ்தியா அசிங்கமா ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன மீம்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். நாங்க தர லெவல்ல பூந்து ஆட்டுவோம், இல்லை நாங்க எந்த லெவலுக்கு வேணா போய் அப்படின்ற வேகத்துல நீங்க அவங்கள விட இறங்கி விஷத்தை கக்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் விஷத்தை ஜாஸ்தியாக்க. இந்த விஷியஸ் சர்க்கிள் ஹேட்ரட ஸ்ட்ரென்தன் பண்ணா வர விஷியஸ் சர்க்கிள்ல நீங்களே மாட்டிப்பீங்க. இந்த லவ் ஸ்ட்ரென்தன் பண்றது வெர்ச்சுவஸ் சர்க்கிள். நம்ம மேல எது உமிழப்படுகிறதுங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா எந்த சக்கரத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நல்லா பாருங்க. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பாடத்தை உங்களுக்கு சொல்றேன். 2010 என் மீது உமிழப்பட்ட திராவிஷம், என் மீது பொழியப்பட்ட பக்தர்கள் பொழிந்த அன்பு, திராவிஷம் பொழிந்த வெறுப்பு, இது ரெண்டுமே என் கண்ட்ரோல்ல இல்லை. அது வெளியிலிருந்து நடக்கிற விஷயம். ஆனா நான் என்ன முடிவெடுத்தேன்னா, இந்த அன்பு சக்கரத்துக்கு என் வாழ்க்கையை கொடுக்கிறதுன்னு அவங்களுக்காக என்னுடைய டைமு, ட்ரெஷரு, டேலண்ட் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என் அட்டென்ஷனை போட ஆரம்பிச்சேன். இந்த திராவிஷ் கேங், ஹேட்ரட வாமிட் பண்றவங்க, ஹேட்டர்ஸ், ட்ரோல்ஸ், இந்த விஷத்தை கக்கிறவங்க, அவங்க 100 மணி நேரம் என் மேல விஷத்தை கக்கனா, நான் 100 நிமிஷம் கூட இல்லை, வெறும் 100 செகண்ட் மட்டும் தான் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்னா, அவங்க சொல்றதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கேன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு மட்டும் ரியாக்ஷன் கொடுப்பேன். அவ்வளவுதான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதனால என்னாச்சு, இந்த வெறுப்பு சக்கரம், இந்த விஷய சர்க்கிள் டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. இப்ப அவங்க என்னதான் கிரியேட் பண்ணாலும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முயற்சி பண்ணாலும், மேனிப்புலேட் பண்ண முயற்சி பண்ணாலும், ஒரு நடுத்தரமான காமன் மேன், ஒரு சிம்பிள் டீசென்டான ஒரு லாஜிக் இருக்கிற மேன், கட்டமைக்கப்பட்ட பிம்பங்களாலே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கட்டமைக்கப்பட்ட பிம்பங்களில்
தன் கருத்து கற்பை இழக்காத people who don't lose their intellectual chastity and ability to understand due to the built brand images. கட்டமைக்கப்படும் பிம்பங்களுக்குள் தன்னுடைய கருத்து கற்பை இழக்காத ஒரு சாதாரண நடுநிலை நடுத்தர மனிதர்கள், காமன் மேன், மிடில் கிளாஸ் காமன் மேன் ரொம்ப தெளிவா திராவிஷ் பாய்ஸை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.